தனது புகைப்படங்களை அனுமதியில்லாமல் சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதாக இளையராஜா தொடர்ந்த வழக்கில் இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கி கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். யூடியூப், பேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தனது புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்ட பெயர், குரல் என எதையும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடாது எனவும், சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட தனது புகைப்படத்தை நீக்க வேண்டும் எனவும், அனுமதியின்றி தனது புகைப்படத்தை பயன்படுத்தியதன் மூலமாக கிடைத்த வருமான விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் அந்த மனுவில் கோரியிருக்கிறார். மேலும் பல்வேறு யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தமக்கு எதிராக பல்வேறு அவதூறு கருத்துக்களை பரப்பும் வகையில் இருப்பதாகவும், எனவே இது போன்ற புகைப்படங்கள் மற்றும் பெயரை நீக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளையராஜாவின் புகைப்படத்தை மார்பிங் செய்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றையும் பயன்படுத்தி வருவாய் ஈட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி பெயரை மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் தனது புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டினார். மேலும் தனது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் என தெரிவித்தார். எனவே யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ரீல்ஸ், மீம்ஸ் அதிக அனுமதியின்றி இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்துவதாகவும், சில நேரங்களில் அவதூறு கருத்துக்கள் பரப்பி வருவதாகவும் பதிவிடப்பட்டது. இதனையடுத்து இளையராஜா தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்கும்படி யூடியூப் சேனல்கள் மற்றும் சமூக வலைதளங்கள், சோனி நிறுவனம் உள்ளிட்டவருக்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.